வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சாருக்கும் இவங்க 2 பேரும் என்னோட ஃபேமிலி மாதிரி. அவங்கள மாதிரியே நானும் வந்து இந்த படத்தோட ரிசல்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும். தனஞ்சயன் சார் வந்து டெய்லி வாக் பண்ணுவாரு, ஒரே அபார்ட்மெண்ட் தான் நாங்க 2 பேரும். ஸோ வாக் பண்ணும்போது ஒண்ணு யூடியூப் வீடியோஸ் ஏதாவது காதுல கேட்டுட்டு போயிட்டே இருப்பாரு, இல்லைன்னா போன் கேட்கிற எனக்கு கால் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாரு. சார் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் மொத்த கதையுமே ஒரு மாதிரி ஒரு போன்ல சொல்ல ஆரம்பிச்சார். அவ்வளோ பிடிச்சி போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் சுசி எனக்கு கால் பண்ணாரு. சுசிகிட்ட சொன்னேன், ஏங்க தேவாவே சொல்லிட்டாருங்க அப்படின்னு. ஏன்னா வந்து அவர் வாயிலேருந்து வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய விமர்சனம் நிறைய இருக்கும் அவரோட பார்வையில. ஸோ அவரே சொன்னதுக்கு அப்புறம் அது ஸோ பேட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த படம் பார்க்கணும்னு இந்த காலைல தான் பார்த்தோம். ரொம்ப மிக சரியான ஒரு விஷயத்த இந்த படம் பேசிருக்கு நான் நம்புறேன். அதாவது வரக்கூடிய இந்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் ஹேண்ட்ஸ்ல தான் இருக்காங்க. they know what they are doing. அவங்களுக்கு இதுதான் சரி, இதுதான் தவறு, எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்கிறது மிக சரியா இந்த படம் பேசியிருக்கு. டெஃபினட்டா இது கமர்ஷியலாகவும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். ரொம்ப நன்றி.